கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564. லக்னோ அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியை தழுவியது. லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது. இக்கட்டான சூழலில் ஜடேஜாவும் மொயின் அலியும் அணியை சரிவிலிருந்து மீட்டனர். ஜடேஜா அரை சதம் கடந்த நிலையில் இறுதியில் களமிறங்கிய தோனி தனது பாணியில் பந்துகளை நாலாபுரமும் சிதறடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். அப்போது ஐபிஎல் வரலாற்றில் விக்கெட் கீப்பராக 5000 ரன்கள் குவித்த முதல் வீரர் என்ற சாதனையையும் தோனி படைத்தார். 20 ஓவர்கள் முடிவில் சென்னை அணி 6 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து லக்னோ அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய கேப்டன் KL ராகுலும் குயின்டன் டி காக்கும் சிஎஸ்கேவின் பந்துவீச்சை எந்தவித சிரமமும் இன்றி எதிர்கொண்டு அதிரடியாக ரன்கள் சேர்த்தனர். இருவரும் அரை சதம் கடந்த ஆட்டமிழந்தாலும் லக்னோ அணி 1 ஓவர் மீதம் வைத்து வெற்றியை ருசித்தது. இரு அணிகளும் 8 புள்ளிகளை பெற்றிருந்த நிலையில் ரன் ரேட் அடிப்படையில் சென்னை அணி தொடர்ந்து 3வது இடத்தில் நீடிக்கிறது. கிரிக்கெட் வீரர்கள் KL ராகுல் மற்றும் ருத்ராஜ் ஆகியோருக்கு தலா 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று வரும் 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 34வது போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள வாஜ்பாய் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகள் மோதின. முதலில் பந்து வீசிய லக்னோ அணியும் அடுத்து பந்து வீசிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மெதுவாக பந்து வீசியுள்ளன. இதைத் தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜுக்கும் லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுலுக்கும் தலா 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் சென்னை அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வென்றது. மகேந்திர சிங் தோனி விளையாடுவதை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருப்பதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளர் ஃபிளமிங் தெரிவித்துள்ளார். லக்னோ அணிக்கு எதிராக நடந்த போட்டியின் போது களமிறங்கிய தோனி 9 பந்துகளில் 28 ரன்கள் சேர்த்தார். இதுகுறித்து புகழாரம் சூட்டியுள்ள அணியின் பயிற்சியாளர் ஃபிளமிங், பேட்டிங் ஆர்டர் என்பதை தோனி விரும்பியதில்லை என்றும் எந்த இடத்தில் களமிறங்கினாலும் தனது பாணியில் ரன்களை சேர்ப்பார் என்றும் கூறினார். தோனி நிறைய நேரம் விளையாட வேண்டும் என ரசிகர்கள் விரும்புவார்கள், ஆனால் அவருக்கு குறைந்த ஓவர்கள் மட்டுமே கிடைப்பதாகவும் ஃபிளமிங் தெரிவித்துள்ளார். கால் மூட்டு காயத்திலிருந்து மீண்டும் தோனி அணிக்கு திரும்பிய நிலையில் அவரது ஆட்டம் சிறப்பாகவே உள்ளது என்றும் ஃபிளமிங் கூறியுள்ளார். கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564.